Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் யூனிட் 1 எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். அதில் லெட் அஸ் ரீட் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இன் ஸ்பேஸ். லாஸ்ட் அப்படின்னா இழந்தது, ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளியில், விண்வெளியில் இழந்தது. இது ஒரு கற்பனை கதை. பார்க்கலாமா? அமுதன் அண்ட் நிலவன் விசிட்டட் தி ஸ்பேஸ் மியூசியம். அமுதனும் நிலவனும் ஒரு விண்வெளி அருங்காட்சியகத்துக்கு போனாங்க. They saw a model of a space shuttle. அவங்க விண்கல மாதிரிய பார்த்தாங்க. Then நிலவன் found a latch and opened the shuttle. நிலவன் என்ன பண்ணான்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குதானே, அங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற தாழ்பாலை ஓபன் பண்ணா. They entered the shuttle and the door locked. இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்குள்ள இந்த டோர் இருக்கு பாத்தியா, இதுக்குள்ள போன உடனே அந்த டோர் இப்படி லாக் ஆயிடுச்சு. Now they were trapped inside and they walked into the deck. அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த விண்கலத்தில் இருக்குதானே கட்டுப்பாட்டு தளம், அதுல நடந்தாங்க. இந்த எல்லோ கலர் ஷர்ட் இருக்கானே அந்த பாய் நிலவன், ப்ளூ கலர் ஷர்ட் உள்ள பாய் அமுதன், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த அமுதன் நிலவன்கிட்ட கேட்குறான், so many switches, what does this big green switch do? இங்கே நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு, இதுல பாரு, பெரிய பச்சை கலர்ல இருக்கிற ஸ்விட்ச் என்னது, என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நிலவன் சொல்றான், நோ டோன்ட் டச் இட், வேண்டாம் அதை நீ தொடாத அப்படின்னு சொல்றான். But Amudan had pressed the switch and the shuttle burst into outer space. ஆனா நிலவனோட பேச்ச அமுதன் கேட்காதனால பாருங்க, அந்த ஸ்விட்ச் இருக்குதானே அதை பிரஸ் பண்றான். உடனே அந்த ஷட்டில் என்னாச்சு, அப்படியே பறக்க ஆரம்பிச்சது. எங்கிதை நோக்கி? விண்வெளியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. What have you done, அமுதன்? அமுதா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அமுதன் சொல்றான் பாருங்க, sorry, I thought the button would open the door, but looks like I hit the wrong button. நானே எங்கேயாவது கதவு திறக்குமான்னு சொல்லிட்டு நானே அந்த பட்டனை பிரஸ் பண்ணேன். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, விண்கலம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தவறான பட்டனை அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லி அமுதன் சொன்னான். The shuttle went through a belt of asteroids. அந்த ஷட்டில் என்னாச்சு, விண்கலம் நிறைய குறுங்கோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா குறுங்கோள்களை தாண்டி போய்கிட்டே இருந்தது. அமுதன், an asteroid is coming towards us, turn the shuttle. நிலவன் சொல்றான் அமுதன் கிட்ட, அமுதா அங்க ஒரு குறுங்கோள் நம்மளை நோக்கி வருது, நீ என்ன பண்ற, அந்த நம்மளுடைய விண்கலம் இருக்குதானே அதை டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அமுதன், how will I turn the shuttle? Let me try pulling this lever. நான் எப்படி ஷட்டிலை டர்ன் பண்ண முடியும், இதோ சொல்லிட்டு என்ன பண்றான்,
அங்கே இருக்கிற ஒரு கீர், நம்ம இந்த காருக்கெல்லாம் ஒரு கீர் இருக்கும் தானே, இதை அப்புறம் இங்கே இருக்கு பார்த்தியா, அந்த கீரை வந்து அப்படியே இழுக்கிறா. பாருங்க இந்த பிக்சரில் இந்த இருக்கு தானே, இதை வந்து அமுதன் வந்து அப்படியே இழுக்கிறான். The shuttle crash landed on a new planet. உடனே அந்த ஷட்டில் என்னாச்சு, ஷட்டில் வந்து புதிய கோளில் மோதி விழுந்தது. ஓகேவா? உடனே பாருங்க எப்படி விழுந்திருக்கு பார்த்தீங்களா. உடனே நிலவன் கேட்குறான், ஆர் யூ ஆல் ரைட் அமுதன், ஆர் யூ ஆல் ரைட் அமுதன், நீ நல்லா இருக்கியா அமுதா அப்படின்னு கேட்டான். ஐ எம் ஃபைன், குயிக், வி மஸ்ட் பேர் எ ஸ்பேஸ் ஷூட். நான் நல்லா இருக்கேன், சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், விண்வெளி உடைய சீக்கிரம் அணியணும் அப்படின்னு சொல்லி அமுதன் சொல்றான். ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னா விண்வெளி உடை. They ran for this suits. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விண்கலத்தில் இருக்கிற சூட் விண்வெளி உடை இருக்குதானே, அது எங்க இருக்குன்னு சொல்லி போய் தேடுறதுக்கு ஓடுறாங்க. நிலவன் saw green lights coming towards the shuttle. அப்ப நிலவன் வந்து அவங்களோட ஷட்டிலை நோக்கி கிரீன் கலர் பச்சை நிற ஒளிக்கற்றைகள் வருவதை பார்க்கறா. அதுக்குள்ள பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, விண்வெளி உடை அங்க இந்த விண்கலத்துல வந்து விண்வெளி உடைகள்லாம் இருக்குமா இல்லையா, அதை டக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க, போட்டுக்கிட்டாங்க. Look at those lights, it is coming towards us. அங்க பாரு அந்த ஒளிக்கற்றைகள் வந்து நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. Yes, they are all around us and that shuttle is very big. Let us wear our suits. ஆமா, அந்த ஷட்டில் வந்து நம்மை சுற்றியே வருது. அந்த ஷட்டில் பாரு எவ்வளோ பெருசா இருக்கு. அது சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், இந்த விண்வெளி உடைய போட்டுக்கணும் அப்படின்னு அமுதன் சொல்றான். Aliens from the big shuttle shattered the windows and took them out. இந்த ஏலியன்ஸ் அப்படின்னா வேற்று கிரக வாசிகள். இவங்க வந்து இன்னமும் இங்க ஷட்டில் வந்து கீழே விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விண்டோ இருக்குது தானே, அதை உடைச்சு அவங்க இவங்க ரெண்டு பேரையும் வெளியில கொண்டு வராங்க. Please don't be afraid. There is a problem with your shuttle. We can fix it for you. Please எங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்க விண்கலத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகியிருக்குது, அதை நாங்க சரி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏலியன்ஸ் சொன்னாங்க. How is this possible? Do you speak our language? எப்படி சாத்தியமாகும், எப்படி நீங்க வந்து எங்க மொழியை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க ஏலியன்ஸ், we can read your mind and use that to speak your language. உங்களோட மூளையில என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும், அதனால தான் உங்க லாங்குவேஜ்லயே நாங்க பேசுறோம். The aliens gave them a special room so that they can remove the chutes and rest. அந்த ஏலியன்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய விண்வெளி உடைய வந்து மாத்திட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஏலியன் வராரு பாருங்க, இவங்களை வந்து ஸ்பெஷல் ரூம்ல உட்காந்து வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா. ப்ளீஸ் ரெஸ்ட் ஹியர் அண்ட் ஈட் தீஸ் கேப்சூல்ஸ். தயவு செஞ்சு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க இங்க கேப்சூல் இருக்கு தானே, இதை நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஏலியன் வந்து சொல்றாரு.
they are the same as your food. இது வந்து நீங்கள் பூமியில் சாப்பிடக்கூடிய உணவுக்கு இணையானதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அவங்க அந்த கேப்சூல்ஸை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அந்த விண்வெளி உடைய கழட்டிட்டு அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, பாருங்க, தூங்குறாங்க. அப்போ அந்த ரூமுக்கு இன்னொரு ஏலியன் வராரு. ஹேய், வேக்கப், எழுந்துருங்க, யுவர் ஷிப் இஸ் ரெடி, உங்களுடைய விண்கலம் தயாராகிடுச்சு, புட் ஆன் யுவர் சூட்ஸ், இப்போ நீங்கள் உங்களுடைய விண்வெளி உடைய போட்டுக்கோங்க, இட் இஸ் டைம் டு கோ ஹோம், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரம் வந்துடுச்சின்னு சொல்லி அந்த ஏலியன் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் பாருங்க அந்த விண்வெளி உடைய போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இவங்க இந்த ஏலியன்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தானே, அதுக்கு அவங்க என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்கிறாங்க. பாருங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ், நீங்கள் எங்களோட பூமிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க 2 பேரும். when the time comes we will see you, நாங்கள் எப்போ பூமிக்கு வரக்கூடிய நேரம் வருமோ அப்போ வரோம், see you, bye அப்படின்னு சொல்லி இந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு விடை கொடுத்தாங்க. இந்த கற்பனை கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி விண்வெளிக்கு போகிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. let us understand. A, write true or false. இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம இங்கே எழுதணும். பார்க்கலாமா? அமுதன் locked the door behind him. அமுதன் அவனுக்கு பின்னால் உள்ள கதவை வந்து தாழிட்டான், லாக் பண்ணான்னு சொல்றாங்க. யார் தாழிட்டது? அதுவே ஆட்டோமேட்டிக் டோரானால அதுவே வந்து லாக் ஆயிடுச்சு தானே, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். நிலவன் unknowingly started the space shuttle. நிலவன் தெரியாம ஸ்பேஸ் ஷட்டிலை ஸ்டார்ட் பண்ணா. நிலவனா ஸ்டார்ட் பண்ணது? அமுதன் தானே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். The blue lights seen through the window were aliens. நீல நிற ஒளியுடன் தோன்றியவர்கள் ஏலியன்ஸ், ஃபால்ஸ். அவங்க கிரீன் கலர் ஒளிக்கற்றைகளோட தானே வந்தாங்க, அந்த பிக்சரில் பார்த்தோமா இல்லையா? 4th one, they went out through the broken windows. அந்த பாய்ஸ் இருக்காங்க தானே, உடைந்த விண்டோ மூலம் வெளியே வந்தாங்க. அது யார் உடைச்சி வெளியில இவங்களை காப்பாத்தினது? ஏலியன்ஸ். அப்ப ட்ரூ. The aliens gave a new shuttle to them. ஏலியன்ஸ் வந்து இவங்களுக்கு புதிய விண்கலம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, ஃபால்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஷட்டிலை சரி பண்ணி தானே கொடுத்தாங்க. நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் யூ ஆல்ரைட், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டது யாரு? நிலவன். வேக்கப், யுவர் ஷிப் இஸ் ரெடி. எழுந்துருங்க, உங்களுடைய விண்கலம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னது யாரு? ஏலியன். ALIEN. லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். இந்த கீர் மாதிரி இருக்கிறத நான் இழுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யாரு? அமுதன். ஓகேவா? ஐ ஆம் ஃபைன், வி மஸ்ட் வேர் திஸ் ஸ்பேஸ் ஷூட். நல்லா இருக்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
விண்வெளி உடைய அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? அமுதன். Eat these capsules. இந்த கேப்சூல்ஸை சாப்பிடுங்கன்னு சொன்னது யாரு? ஏலியன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Answer the following questions. First one. Where were the boys taken to? அந்த பாய்ஸ் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள்? The boys were taken to outer space. அவர்கள் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். Second one. Where did the space shuttle land? அந்த விண்வெளி கலம் எங்கு இறங்கியது? The space shuttle landed on a new planet. அந்த space shuttle வந்து புதிய கோளில் இறங்கியது. What did நிலவன் see through the window? நிலவன் அந்த விண்டோ மூலமா என்ன பார்த்தான்? நிலவன் saw green lights coming towards the shuttle. நிலவன் வந்து பச்சை ஒளிக்கற்றைகள் நம்மளுடைய விண்கலத்தை நோக்கி வருவதை பார்த்தான். Who shattered the windows? யாரு அந்த விண்டோவை உடைச்சது? Aliens from the big shuttle. அந்த பெரிய விண்கலத்தில் வந்த ஏலியன்ஸ் இருக்காங்க தானே, அவங்க தான் இவங்களோட ஷட்டில இருக்கிற விண்டோவை உடைச்சாங்க. Fifth one. How did the aliens know the boys' language? ஏலியன்ஸ்க்கு அந்த பாய்ஸோட லாங்குவேஜ் எப்படி தெரிஞ்சது? The aliens knew the boys' language through mind reading. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். கீழ் உள்ளவற்றை முயற்சி செய். இங்க பாருங்க, ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதனோட மீனிங் என்னன்னு சொல்லி இங்க எழுதணும். உங்களுடைய தாய்மொழியில இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு என்னன்னு சொல்லி எழுதுவோன்றதை இங்க எழுதணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது என்னன்னு எழுதணும். அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டிலை வச்சு ஒரு சென்டென்ஸை அமைக்கணும். அப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலை வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ மீனிங் பார்க்கலாமா? இட் இஸ் எ ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் இஸ் டிசைன் டு ட்ராவல் இன்டு ஸ்பேஸ் அண்ட் பேக் டு எர்த் செவரல் டைம்ஸ். இது ஒரு விண்கலம். இது விண்வெளிக்கும் பூமிக்கும் பலமுறை சென்று திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன் யுவர் மதர் டங் அப்படின்னா உங்களுடைய தாய்மொழியில் இதுக்கு என்ன பேரு? விண்கலம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுக்கு என்ன சொல்லுவோம்? நவுன், பெயர் சொல். யூஸ் இன் எ சென்டென்ஸ். ஆன் February 1st, 2003 the space shuttle Columbia broke up as it returned to Earth, killing the 7 astronauts including கல்பனா சாவ்லா. 2003 பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து ஒரு விண்வெளி கலம், அது பேர் வந்து கொலம்பியா, அது பூமியை நோக்கி வரும்போது வெடித்து சிதறியது. அதில் பயணம் செஞ்ச 7 விண்வெளி வீரர்கள் இறந்துட்டாங்க. அதில் நம் இந்திய நாட்டை சேர்ந்த இந்திய விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவும் ஒருவர். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, ஸ்பீக் அண்ட் வின். இப்போ குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லி 2 குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா, ஐ லைக் டு லிவ் இன் த எர்த் பிகாஸ் நான் பூமியில் வாழ விரும்புகிறேன் ஏனென்றால். இங்கே பாரு குரூப் பியில் ஐ லைக் டு லிவ் இன் த மார்ஸ், நான் செவ்வாய் கிரகத்தில் வாழ விரும்புகின்றேன் ஏனென்றால் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன இதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இங்கே பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க.
Earth has a breathable atmosphere. நாம் சுவாசிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை பூமியில் உள்ளது. Earth has a suitable climate. பூமியில் சரியான தட்பவெப்பநிலை நிலவுகிறது. Earth has water. நமக்கு தேவையான நீர் பூமியில் கிடைக்கின்றது. Earth receives the perfect amount of heat and light from the sun. பூமியானது சூரியனிடமிருந்து நமக்கு தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் சரியாக தேவையான அளவு கொடுக்கின்றது. Earth has a beautiful natural environment. பூமியில் இயற்கையும் அழகும் மிகுந்த சுற்றுச்சூழல் நிலவுகிறது. அடுத்தது குரூப் பில பார்க்கலாமா? மார்ஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னு. It will be a different experience. இங்கு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். It is like an adventure. அங்கு வாழ்வது என்பது ஒரு சாகசம் செய்வது போல். Mars has a different environment. இங்கு வேறுபட்ட சுற்றுச்சூழல் நிலவுகிறது. There are no conflicts, wars or terrorism. மார்ஸ்ல கான்ஃப்ளிக்ட்ஸ்னா மோதல், வார்ஸ்னா போர்கள், டெரரிசம்னா தீவிரவாதம் எதுவும் இல்லை. இட் மார்ஸ் சன்ரைஸ் அண்ட் சன்செட் would be blue. இந்த மார்ஸ்ல சூரிய உதயமும் சூரிய மறையறதும் நீல நிறத்தில் காணப்படும். இப்ப இதுல எர்த்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you children.